நீங்க தவறே செய்யலையா? எல்லா ஏஜென்ட்களும், அதாவது இந்த நிறுவனம் ஒரு தொழில் நிறுவனம் என்று ஏமாத்து அதை நம்பி நான் பல்வேறு மக்களிடம் இது உண்மையிலே ரியல் எஸ்டேட் தொழில் தான் என்று நான் வாங்கி கொடுத்து விட்டேன். அதில் ஒன்றும் தவறில்லை. காரணம் என்னன்னா, இந்த டிமானிட்டேஷன், இந்த டிடிசிபி அப்ரூவல் ப்ராப்ளம், இந்த கொரோனா, இந்த விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 2018 இருந்து தான் ஆரம்பி. இந்த 2018 வரைக்கும் இந்த நிறுவனம் சரியாக ரியல் எஸ்டேட் தொழிலை மட்டும்தான் உன்னிப்பாக செய்து வந்தார்கள். அதற்கப்புறம் அவர்களால பிளாட்டுகளையே பதிய முடியாத ஒரு சூழல் வரும்போது ஏக்கர்களாக பதியலாம் என்ற வாய்ப்பு இருக்கும்போது பல முதலீடு திட்டங்களை அவர்கள் மக்களுக்கு சொல்லி, இப்படி நம்ம ஏக்கர்களாக வாங்கி வைத்தோம் என்றால் நிச்சயமாக டிடிசிபி அப்ரூவல் வரும்போது எல்லாம் பிளாட்டுகளாக மாறும்போது அது பல வகைகளிலே பல மடங்கு லாபங்கள் வரும். இந்த லாபங்களை நம்முடைய முதலீட்டாளர்கள் அனுபவிக்க முடியும் என்று சொல்லிதான் அந்த காலகட்டங்களிலே அவர்கள் பணம் வாங்கினார்கள். அப்ப இது தொழிலுக்கான முதலீடு என்பதால் தான் நாங்களும் மக்களிடம் இருந்து இதை வசூல் செய்து கொடுத்தோம். ஆனால் அதன் பிறகு அவர்கள் முறையாக அப்ரூவல் பெற்று வேகமாக மக்களுக்கான இடங்களை பதிவு செய்து கொடுக்காத காரணத்தினாலதான் அவர்கள் மேல் இந்த வழக்கு பதியப்பட்டது. ஏன்னா இடமும் பதியவில்லை, பணமும் திரும்ப கொடுக்கப்படவில்லை என்ற சூழ்நிலை உருவாக்கிய போதுதான் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் புகார் அளிக்க ஆரம்பித்தார்கள். இதுதான் உண்மை. தவறு செய்திருப்பதாக குற்றம் சாட்டுவதற்கு வழியே இல்லை. இது நிர்வாக தோல்வி என்றுதான் சொல்ல முடியும். ஏனென்றால் பல தலைவர்கள் கூட்டாக இது செய்ததுனால யார் யார் எந்தெந்த பகுதியில என்னென்ன தவறுகள் செய்தார்கள் என்று நிறுவனத்தினுடைய தலைவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. எந்த பகுதியில் பணம் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்காங்க எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஆகல. அதுதான் இதுல உள்ள குற்றச்சாட்டு. அதனால நடந்த தோல்வியில இன்னைக்கு நாங்கள் எல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம்.